புஷி ஆனந்த் வந்து யாரு எந்த இடத்துல உட்காரணும், யாரு என்ன பேசணும், யாருக்கு எந்த பாயிண்ட் எல்லாத்தையும் முதல்லயே சொல்லிருவார். இதுதான் பேசணும். இன்னும் சொல்லப்போனா இப்படி சொல்றேனே, உள்ள போயிட்டு அந்த பையன் சொல்றான், "அண்ணே நீங்கலாம் வந்து அ தளபதி கண்ட்ரோல் எடுத்துருவாரு. இல்ல வந்து ஜான் அதாவது வேற யாராவது கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. புஷி ஆனந்துக்கு பவர் குறையும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல? நான் நினைச்சுட்டு போனது 90% புஷி ஆனந்த் கட்சி, 10% தளபதி கட்சின்னு நினைச்சேன். இது 100% புஷி ஆனந்த் கட்சின்னே." இந்த பையன் சொன்னது. ம். ஏன்னா, தளபதி எங்க உட்காரணும்? தளபதி எப்ப மைக் எடுக்கணும்? தளபதி எப்ப பேசணும்ங்கிறத புஷி ஆனந்த் தானே முடிவு பண்றாரு. நீ எங்க உட்காரணும்? அவன் எங்க உட்காரணும்? எல்லாத்தையும் புஷி ஆனந்த். நீங்க உள்ள போகும்போது லிஸ்ட் படி பாருங்க. ஏன்னா, எப்பயுமே ஒரு கட்சியாளர்னா கூட்டம் இருக்கும் இல்லையா? இதுல லிஸ்ட்ல இல்லாத பேரெல்லாம் வெளிய வந்துருன்றுவாரு. உள்ள நீங்க வேற யாரும் போவே முடியாது. சோ, ம். அந்த மாரி. யார் எந்த இடத்துல உட்காரணும்னு அவர் டிசைட் பண்ணுவார். யார் எந்த பாயிண்ட்ட பேசணும், யார் எந்த பாயிண்ட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு டிஸ்கஷன் போகும். இன்னைக்கு நடக்கிறது இப்போ இவ்வளோ எல்லா மாவட்ட செயலர்களும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கும்போது பெரிய டிஸ்கஷனுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சில விஷயங்கள கமாண்டிங்கா வர்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனா வந்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ம். இல்ல இது வந்து நம்ம தனிச்சு தான் போறோம். இல்ல அடுத்ததாக நம்ம பிரச்சாரத்துக்கு நம்ம ஈரோடு இல்ல வெவ்வேறு இடங்களுக்கு போகலாம். இல்ல பிரச்சாரத்துக்கு போறதுக்கு நமக்கு டைம் ஆகும். அப்படிங்கிற ஏதாவது அந்த மாரி இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குமே தவிர, பெருசா நீங்க வந்து தகவல்களாக ஏதாவது கசிய விடுவாங்க. ம். உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமாக ஏதாவது நடந்துருச்சு. மறுபடியும் கள செயல்பாடுகள விஜய் ஆரம்பிச்சுட்டாரு. இருக்கின்ற இந்த நாட்கள்ல ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் பயங்கரமா கள செயல்பாடுக்கு போறாரு. தினம் தினம் கூட போறாரு. ம். அந்த மாரிலாம் நீங்க பார்க்கவே முடியாது. இந்த காலத்தை ஓட்டுவதற்கு, இந்த இடைப்பட்ட தேர்தல் வரைக்கும், தேர்தல் அறிவிப்பு வரைக்குமான காலத்தை ஓட்டுவதற்கு, ஏதாவது பேசுபொருள் கொண்டு வருவதற்கு மட்டும் இத செய்வாங்க.